வணக்கம். இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு சுருக்கமா பார்க்க போறோம். மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் போக போறார். அதுதான் உற்பத்தியை குறிக்கக்கூடிய இடம். வீடு, மனை, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடமான சிம்ம ராசியில கேது இருக்கிறார். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனிதான் 7.5 சனியை தொடங்கி வச்சார். அதனாலதான் 2025 உங்களுக்கு டென்ஷன், டிப்ரெஷனோடும் மன அழுத்தத்தோடும் போயிருக்கும். ஆனா 2026ஆம் ஆண்டு குரு உங்களுக்கு சிறப்பாக இருக்கார். ராகு உங்களுக்கு பல்வேறு நல்ல பலன்களை அள்ளி தரப்போறாங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் முயற்சிகளுக்கு பலனை தரப்போறார். அப்ப வேலை சார்ந்த முயற்சி, வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், ஒரு காலி மனை வாங்கணும், இல்ல குடும்பத்துல நிம்மதி இல்ல, டென்ஷன், டிப்ரெஷன், எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, அல்லது குடும்பம் நம்மள புரிஞ்சிக்கல, நமக்கு ஆதரவா இல்ல அப்படின்னு நீங்க நினைச்ச எல்லா விஷயமும் இப்ப சரியாயிடும். இந்த 2026ஆம் ஆண்டு குடும்பத்தில் சந்தோஷமும் மன அமைதியும் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான ஆண்டாக இருக்கும். வேலையில இருந்த மன அழுத்தம், வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தை நடத்த முடியல, கைவிட்டுடலாம் கூட நாங்க நினைச்சோங்க, ஆனா என்னமோ வேற வழி இல்லையா, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இப்ப நடத்திட்டு இருக்கேன்னா உங்களுக்கு எல்லாம் பல்வேறு விதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படும். உற்பத்தி சார்ந்து நீங்க எந்த உற்பத்தியில ஈடுபட்டாலும் அதில் அபரிமிதமான வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தணுமா, உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கணுமா, அதற்கான அனைத்து விதமான முயற்சிகளும் இந்த வருடத்தில் உங்களுக்கு பலனை தரும். நீங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, ஒரு பிரைவேட் பினான்ஸ்ல சீட்டு போட்டீங்க, எம்எல்எம்ல பணம் போட்டீங்க, ஏன் கைமாத்தா நண்பருக்கோ உறவுக்காரங்களுக்கோ கொடுத்து அதுல நீங்க ஏமாந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய சொத்தோ, விலை உயர்ந்த பொருளோ, அல்லது ஏதாவது ஒரு பத்திரத்தையோ நீங்க இழந்திருந்தாலும், தொலைத்திருந்தாலும் அதை நீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு உறுதியாக நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கும் பொழுது ரிஷப ராசியில தான் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கும்போது இந்த ஆண்டு பிறந்தது. அதே போல கேது பூர நட்சத்திரமான மகாலட்சுமி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த ஆண்டு பிறந்ததால் மேச ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதமும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும். உங்கள் இல்லத்திலும் உங்கள் தொழில் வியாபாரம் செய்யும் இடத்திலும் லட்சுமி கடாட்சம் பெருகும், லட்சுமி குபேர யோகமும் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் இந்த வருடத்தில் ஒரு முறையாவதும் செய்ய வேண்டிய வழிபாடு எந்த ஆலயம் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்த்துடலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய மருதமலையில போய் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் கோவில்ல நீங்க ஒரு 5 நிமிடம் அமர்ந்து மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் பழனிமலை முருகன் கோவில்ல ராஜ அலங்காரத்தில் முருகனை நீங்க தரிசனம் செஞ்சால் நிச்சயமாக இந்த வருடம் யோகம் நிறைந்ததாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் வருடத்தில் ஒரு முறையாவதும் இங்க திருத்தணியில் இருக்கும் முருகனை வழிபாடு செய்யுங்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் 185% நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆண்டாக உறுதியாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும்.